நாட்டை பிளவுபடுத்துவதும் ராணுவத்தை அவமதிப்பதும் தான் காங்கிரசின் அடையாளம். சர்ஜிக்கல் தாக்குதலின் போது ஆதாரம் கேட்டதை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. सर्जिकल स्ट्राइक और एयर स्ट्राइक की तब कांग्रेस और उसके साथी क्या भाषा बोल रहे थे? நாடு முழுவதும் மாணவர்கள் வாங்கியுள்ள கல்விக் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். கல்லூரி மாணவர்களுக்கான அடமானமில்லாத கல்விக் கடன் உச்சவரம்பு 7,50,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் காங்கிரஸ் வாக்குறுதி. நாடு முழுவதும் சுங்க கட்டணம் குறைக்கப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை. அனுமதிக்கப்பட்ட காலத்திற்கு மட்டும் சுங்க கட்டணம் வசூலிப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அறிவிப்பு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி. நாடு முழுவதும் 12ஆம் வகுப்பு வரை இலவச மதிய உணவு அளிக்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கை. மத்திய அரசு பணிகளில் ஒப்பந்த பணியாளர் முறை கைவிடப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை. பாலின பாகுபாடு இல்லாமல் ஒரே வேளை ஒரே ஊதியம் முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. நாடு முழுவதும் அங்கன்வாடிகளில் புதிதாக 14 லட்சம் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என வாக்குறுதி. தினக்கூலி ஊழியர்களின் தினசரி ஊதியம் 400 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்படும் என்றும் காங்கிரஸ் அறிவிப்பு. மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். 50% இடஒதுக்கீடு வரம்பை உயர்த்த அரசியல் சாசனம் திருத்தப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு காங்கிரஸ் வாக்குறுதி. மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு மறுபரிசீலனை. தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் அறிவிப்பு. நாடு முழுவதும் 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு நாள் ஊதியம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும். ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என்றும் காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி. திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற முடியும் என கேட்பவர்களுக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையே பதில். மாநில கட்சியால் நிறைவேற்ற முடியுமா என கேட்டவர்களுக்கு தக்க பதிலாக அமைந்துள்ளது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. மத்திய அரசு செயலாளர்களில் 3% பேர் கூட ஓபிசி இல்லை. மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் பேராசிரியர் பணிக்கு இடஒதுக்கீடு பின்பற்றப்படுவதில்லை. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு முறையே இருக்காது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. மத்திய அரசோட உயர்கல்வி நிறுவனங்கள்ல இருக்கிற பேராசிரியர், உதவி பேராசிரியர் போன்ற பணிகள்ல இப்பவும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும் பட்டியலின பழங்குடி சமூகங்களையும் சேர்ந்தவங்க இடஒதுக்கீடு முறையில தேர்வாகிறது இல்ல. பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தா இந்தியாவில இடஒதுக்கீடு முறை இருக்காது. சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டிடுவாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு கூடாது என்று கூறும் பாஜகவுக்கு பல்லக்கு தூக்குவது ஏன்? சமூக நீதி பற்றி பேசும் ராமதாஸ் பாஜகவிற்கு பல்லக்கு தூக்கலாமா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. ஒரு சிறப்பு திட்டத்தை கூட கொடுக்காம வஞ்சித்தது மோடி அரசு. சாதிவாரி கணக்கு கூடாதுன்னு சொல்ற கட்சி பாஜக. அந்த கட்சிக்கு பல்லக்கு தூக்குறது யாரு? பெருமதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள். தன்னுடைய உயிர்னு அவர் சொல்லிக்கிற சமூக நீதி கொள்கைக்கு பரம எதிரியான பாஜகவோட கூட்டணி வச்சு அவர்கள் வேட்பாளர்களையும் பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் போற்றி புகழ்கிறார. தான் சொல்லித்தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்தது என பொய் கூறி திரியும் இபிஎஸ். ஒரு மனிதன் பொய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். சொன்னார் தெரியுமா? அவர் சொல்லித்தான் நம்ம 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறோமா. இப்ப வெக்கமே இல்லாம பொய் பேசுறாரு. கவுண்டமணி சொல்வாரு, ஒரு மனுஷன் பொய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாதுன்னு.
பொய்யினுடைய முழு உருவமா இருக்கிற பழனிசாமி அவர்களே, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டு மகளிர் 1000 ரூபாய் உரிமை தொகையை ஸ்டாலினிடம் தான் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. டெல்டாவில் பயிர்கள் கருகிக் கொண்டிருக்கும் போது இந்தியா கூட்டணிக்காக பெங்களூரு சென்றவர் முதல்வர். கர்நாடகத்திடமிருந்து காவிரி நீரை பெற திமுக அரசுக்கு திராணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அங்க இருக்கின்ற டெல்டா பாசனத்தில் இருக்கின்ற பயிர்களுக்கு போதிய தண்ணீர் இல்லை, காய்கின்ற சூழ்நிலை. அப்பொழுதுதான் இந்தியா கூட்டணிக்கு பெங்களூர் சென்றார். உண்மையிலேயே விவசாயம் மீது அக்கறை இருந்தால் பங்கு நீரை ஒரு 10 டிஎம் தண்ணீரை நீங்கள் வழங்கினால் 5.5 லட்சம் குறுவை சாகுபடி விவசாயிகள் பயிரிட்டிருக்காங்க. அதையெல்லாம் காப்பாற்றிருக்கலாம். அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதியும் விவசாயிகள் பிரச்சினை பற்றி பேச மறுப்பது ஏன்? திமுக அரசு விவசாயிகளை புறக்கணிப்பதாக தேர்தல் பிரச்சாரத்தில் இபிஎஸ் குற்றச்சாட்டு. ஆனால் விடியா திமுக ஆட்சியில் விவசாயிகளை எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். அது மட்டுமல்ல, இதுவரை தேர்தல் பிரச்சாரம் கிட்டத்தட்ட அவரும் ஒரு 15 தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அவருடைய மகன் 25 தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்கிறார். ஒரு கூட்டத்திலேயாவது விவசாயிகளை பற்றி பேசினார்களா? ஒரு பொதுக்கூட்டத்திலேயாவது உழைக்கின்ற விவசாயிகளை பற்றி பேசினார்களா? அதிமுகவுக்கு துரோகம் செய்பவர்கள் அவர்களாகவே அழிந்து போய்விடுவார்கள். ஓபிஎஸ்ஸின் நிலையை மறைமுகமாக சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பு. இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செஞ்சாலும் இப்பொழுது ஒருவர் இருக்கின்றார், அவருக்கு கிடைத்த பரிசுதான் கிடைக்கும். இந்த இயக்கத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர்களை தானாக அழிந்து போய்விடுவார்கள். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உதயநிதி பிரச்சாரத்திற்காக நீண்ட நேரம் காத்திருந்ததாக கூறிய பெண்கள். உடனடியாக பெண்களிடம் மன்னிப்பு கோரிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். என்னம்மா பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்ல. தண்ணி வேணுமா? ரொம்ப நேரமா காத்திருக்கீங்களா? எத்தனை மணில இருந்து? மன்னிச்சிருக்கமா, நான் தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி வரதுக்கு வர வழி முழுக்க வரவேற்பு, அந்த வரவேற்பெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. மன்னிச்சுக்கோங்க, கோச்சிக்காதீங்க. உலக வரலாற்றிலேயே தவழ்ந்து சென்று காலில் விழுந்து முதலமைச்சரானவர் எடப்பாடி பழனிசாமி தான். புகைப்படத்தை காட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். எங்கேயாவது தவழ்ந்து போனாரா? டேபிள் சேர்க்குள்ள பூந்து போனாரா? அப்படி பூந்து போய் முதலமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. இவருதான் முன்னாள் முதலமைச்சர். கீழே முட்டி போட்டிருக்காருல்ல, கீழே முட்டி போட்டு படுத்திருக்காருல்ல, அவர் தான் முன்னாள் முதலமைச்சர், இப்போ எதிர்கட்சி தலைவர். இவர் இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு. ஆட்டுக்குட்டி புழுக்கைக்கு சமமானவர் பெயரை எல்லாம் சொல்லாதீங்க. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கடுமையாக சாடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அந்த பேர்லாம் சொல்லாதீங்க, நல்லா அந்த அளவுக்கு வார்த்தையே கிடையாது. ஆட்டுக்குட்டி புழுக்கைக்கு சமம். கோவை மாவட்டம் எலச்சிபாளையத்தில் நெசவாளர் வீட்டில் உணவருந்திய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடந்த சுவாரஸ்ய சம்பவம். நாட்டில் ராகுல் காந்தியும் ப. சிதம்பரமும் தான் வேலையின்றி இருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை என்ற விமர்சனத்திற்கு பதிலடி. தமிழக விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியுடன் சந்திப்பு. மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து கடிதம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.